என் அன்பான சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது குரு பயிற்சி? இது நாள் வரை லாபத்திலே இருந்த குரு பகவான் இப்பொழுது அயன சயனஸ்தானத்திற்கு வரார், உச்சமா வராருங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு சேமிக்க முடியாத ஒரு தடை இருந்துகிட்டே இருந்துச்சு வாழ்க்கையில். நிறைய சம்பாதிச்சீங்க, ஆனால் சேமிக்க முடியல. அது நிறைய செலவுகள் உங்களுக்கு ஆயிட்டு இருந்துச்சு. கடந்த ஆண்டில் நல்ல பணவரவு வந்துச்சு. இப்போ குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வருகிறார், உச்சமா வரார். இப்போ உங்களுக்கு நிறைய செலவு ஆகும், ஆனா இந்த செலவுகள் மனசு சந்தோஷமா படுவீங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, ஒரு 1000 ரூபா கேட்கிறாரு, என்னையா என்கிட்ட போய் கடனை கேட்கிற அப்படின்னு முனகிக்கிட்டு கொடுக்கறது எப்படி? கேட்காமலேயே பணத்தை எடுத்து கொடுக்கறது எப்படி? நல்லா இருங்க அப்படின்னு கொடுக்கறது எப்படி? இது யாருக்கு செய்வோம்? நம்ம பிள்ளைகளுக்கு செய்வோமா இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம்னா செலவு பண்ணுவோமா இல்லையா? இப்போ உங்களுக்கு நல்ல செலவு வருது. என்ன செலவு தெரியுமா? சந்தோஷமான செலவு. மகளுக்கு கல்யாணம் பண்ண போறீங்க, மகனுக்கு கல்யாணம் பண்ண போறீங்க. அப்படி அந்த பருவத்தில் இருந்தால், கல்யாண பருவத்தில் இருந்தால் பண்ணி வைப்பீங்க. நல்ல செலவு ஆகும், சந்தோஷமா இருக்கும். பிள்ளைங்களுடைய படிப்புக்கு நிறைய செலவழிப்பீங்க. ஏன் மெடிக்கலுக்கு உடம்பு சரியில்லைன்னு செலவழிக்கிறத விட படிப்புக்கு செலவழிக்கிறது நல்லது தானே? சந்தோஷமா இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்காக நிறைய செலவழிப்பீங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நிறைய செலவழிப்பீங்க. யாரெல்லாம் அஸ்தம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக செலவழிப்பீங்க.